ஹலோ, வெல்கம் டு தி நியூ வெர்ஷன். இந்த சேனலை நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் நினச்சேன், வை நாட் டு ஷேர் மை டே டு டே லைஃப். நான் எப்படி என்னோடய டே ஸ்ப்ளிட் பண்ணி டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட காட்டலாம் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ ஹியர் வி கோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் சன்னுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ இது வந்து இப்போ எங்களோட டர்ன். நான் எங்களோட டர்னுக்கு வந்துட்டு ஃப்ரூட் பவுல் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஃப்ரூட் பவுலாக லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ குட் ஃபார் ஹெல்த். அண்ட் மதியம் நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்ததுன்னா, இப்படி மார்னிங் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், வாட்டர்மெலன், அப்புறமா சியா சீட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலாக வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து குக்கிங் சிம்பிளாக இருந்ததுன்னா நமக்கு டேவும் கொஞ்சம் இன்னும் வேலைக்கு நம்ம எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட டேஸ்லாம் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் குக்கிங் எப்படி போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் நிறைய பேரோட என்னோடய லைஃப் வந்து ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். எவ்வளோ பேருக்கு சீரியல் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சில சீரியல்ஸ் பார்ப்பேன். சில நாள் அதே சீரியலில் கூட ஸ்கிப் பண்ணிடுவேன் அந்த எபிசோடை பொறுத்து. சில சீரியல் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கும்போதே ஒரு ஃபேமிலி ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி சீரியல்ஸ் பார்க்கும்போது மைண்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரம் அதுலேயே கொஞ்சம் நெகட்டிவிட்டி வர மாதிரி இருந்ததுன்னா நான் சில எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போது நான் சீரியல் பார்க்குற டைம்ஸ் நான் சீரியல் பார்த்து முடித்தோடனே அகைன் பேக் டு கிச்சன். என்னோடய கிச்சன் வந்து இப்போ 2 பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அதெல்லாம் செய்து ஒரு மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்குது. ஸோ நான் என்னோடய கிச்சனை கொஞ்சம் சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய தலையை கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வீட்டிலே செய்த எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வந்து சூடு பண்ணி, இங்கே வந்து நான் இருக்க இடத்துல ரொம்ப வின்டர். ஸோ எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. அதை வந்துட்டு கொஞ்சம் அவனில் போட்டு வார்ம் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், நான் வார்ம் பண்ண ஆயில் உங்களுக்கு காட்டணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனிவே அது காட்ட முடியல. நான் அப்போ சூடு பண்ணலை, அதே எண்ணெயை தான் வந்துட்டு என்னோடய ஸ்கேல்பில் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி ஸ்கேல்பில் நம்ம சூடாக வார்மாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணும் போது நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துடும். முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஹெல்ப் பண்ணும். நான் ஒன்ஸ் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாண்ட்ரிக்கு போட்டிருந்தேன். அந்த லாண்ட்ரி வந்து ட்ரையரில் போடணும். இங்கே சின்ஸ் வின்டர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நமக்கு தனியாக ட்ரையர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரையரில் நம்ம ட்ரெஸ்லாம் போட்டோன்னா அது வந்துட்டு நமக்கு சூடாக ட்ரெஸ்ஸை வந்து காய வச்சு கொடுத்துரும். இதில் வந்துட்டு இங்கே லிண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து நம்ம போடுற ட்ரையருக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லேருந்து லிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம ஒவ்வொரு யூசேஜ்க்குமே அதை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். அப்போ தான் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா சீக்கிரம் காயும். ஸோ இது நான் ஆல்ரெடி போட்டிருந்த லோட், அதை வந்து அன்லோட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வாஷ் பண்ண துணியெல்லாம் அதில் நான் லோட் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் ட்ரையிங் பால்ஸ். நம்ம இது ட்ரையரில் போடும்போது துணி ஒன்றோட ஒன்று சிக்காமல் குயிக்காக ட்ரை ஆகவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ட்ரையர் பால்ஸையும் நான் அந்த ட்ரையரில் போட்டுட்டு ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து துணி டேங்கிளும் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாண்ட்ரி லோட்
டிஷ் லோட் பண்ணலாம். நான் டிஷ் லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு பாட்ஸ் விற்பாங்க. நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே யூஎஸில் எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டிஷ் வாஷர் இருக்கும், டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ நம்ம அதில் தான் நம்ம இன்றைக்கி டிஷ்ஷஸ் லோட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நான் கையில் தான் க்ளீன் பண்ணுறேன் வெசல்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோலி நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போ ரொம்ப கையில் வாஷ் பண்ணுறதை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அதில் சுடு தண்ணி வருமா. ஸோ எனக்கு ஒரு தாட், அது சூடாக வர்றதுனால பாத்திரமில் இருக்கிற ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தாலும் அது அப்படியே கில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. ஸோ நான் எப்போவுமே டிஷ் வாஷர் ஆப்ட் பண்ணுறேன் இப்போல்லாம். அண்ட் நான் கைக்கு க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இந்த டிஷ் வாஷிங் சொல்யூஷன் வந்து கொஞ்சம் அலர்ஜி, கையில் ஸ்கின் பீல் ஆஃப் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி இது ஆக்சுவலி ஒரு நல்ல டிப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாத்திரம் கழுவும் போது என்ன அலர்ஜி வருது, ஸ்கின்னு பீல் ஆகுது அப்படின்றதுனா நீங்கள் க்ளவுஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அதெல்லாம் அவாய்ட் ஆகும். ஸோ பாத்திரம் கழுவுறதுலேயும் நமக்கு ஒரு வெறுப்பு வராது. ஒன்ஸ் நான் பாத்திரம் எல்லாமே லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்கை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுறேன். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கில் நமக்கு கொஞ்சம் ஃபுட்டு ஏதாவது கலெக்ட் ஆகிருக்கும்ல, அது அடைச்சதுன்னா பைப் வந்து க்ளாக் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு கிரைண்டர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அதோட ஸ்விட்ச் கனெக்ஷன் வந்து வெளில இருக்கும். நம்ம அதை ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ஸ்டக்காக இருந்ததுன்னா அது எல்லாமே வந்துட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வெளில தள்ளிடும். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஒன்ஸ் அது ஃபுல்லாக அடைச்சிருச்சுன்னா இது வழியாக தண்ணி வெளில வரும், இல்லை டிஷ் வாஷர் வழியாக தண்ணி வெளில வரும். இந்த மாதிரி எனக்கு 2 தடவை ஆகியிருக்கு. என் வீட்டில் அடைக்குதுன்னு இல்லை, இது வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே. ஸோ வேறு எங்கேயாவது அடைச்சிருந்தா கூட நம்ம வீட்டுக்கும் அது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் நான் இப்போ எல்லா ஃபுட் வேஸ்ட்டுமே டிஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் காலைல கட் பண்ண வச்ச ஃப்ரூட்ஸு, எனக்கு ஆல்ரெடி இருந்த ஃபுட் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு என்னோடய டிஷ் வாஷரை நான் ஆன் பண்ண போகிறேன். நார்மல் மோட் அண்ட் ட்ரையிங் வந்துட்டு ஹீட். ஸோ தட் எனக்கு பாத்திரம் எல்லாமே வந்துட்டு சூடாக காஞ்சே வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபுட் வேஸ்ட் கவர் நான் போட்டுட்டு என்னோடய சாப்பிங் போர்டு எல்லாத்தையும் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்மளோட ஒரு நாளைக்கே வந்து நிறைய தடவை வாஷிங், க்ளீனிங், குக்கிங், திருப்பி அதே வாஷிங், க்ளீனிங், குக்கிங் இப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட குக்கிங்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு கிச்சனில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவுக்கு புதுசு, இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். மேபி நான் அதை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் கோகோனட் மில்க் புல்லாவும் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே ஃபிஷ் ஃபிங்கர் வந்துட்டு டிலாப்பியா அப்படிங்கிற ஒரு மீன் வச்சு நான் செய்ய போகிறேன். அது வந்து நான் தமிழில் சர்ச் பண்ணேன், அது வந்து ஜிலேபி கண்டை அப்படின்னு வந்துருந்தது. ஸோ அந்த வகையான ஃபிஷ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஷ்ரெடட் கோகோனட்லாம் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி கோகோனட்டை வாங்கிட்டு தேங்காய் பால் அதுலேருந்து எடுக்க போகிறேன். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஃப்ரம் இந்தியா கேட் கிளாசிக். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்டு. ஸோ இது யூஷுவல் திங். சாதம், அரிசி வந்து அலசிக்கிறோம். இந்த குக்கிங் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் ரஃபாக சொல்லிடுறேன். இன்கேஸ் இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு நான் எப்படி நான் சமைக்கிறேன் அது ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படிங்கிறதுனால நான் ஓரளவு சொல்லிடுறேன். நான் எல்லா காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா என் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ காரம் நாங்கள் ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் அவங்களுக்காக. இதெல்லாம் நான் ஒரு இரும்பு பாத்திரத்தில்
எண்ணெயெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அந்த காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு தின்னாக ஒரு வெஜிடபிள் ஸ்டூ மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வரேன். அண்ட் முக்கியமாக நான் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலோட்டமாக வரும்போது டைமர் செட் பண்ணிட்டு தம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நல்ல ஃப்ளஃபியான ஒரு தேங்காய் பால் புலாவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். உப்பு, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கறி மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் நிறைய பெப்பர். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இப்போ சைட் பை சைடு 2 குக்கிங்கும் பண்ணுறதுனால சாதமும் அண்ட் இதுவும் பண்ணுறதுனால மாறி மாறி செய்கிறேன். நான் இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி பொடி, தென் கார்ன்ஃப்ளவர் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் எல்லாம் அதில் போட்டுட்டு மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நல்லா அதில் பெரட்டி எடுத்துகிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் யம்மியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிரும்.
ஃபுட் வாஸ் டீலிஷியஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லன்ச் மெனு. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. நாங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே என்னோடய ஃபஸ்ட்டு சன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். அவருக்கும் நான் வந்து ஃபீட் பண்ணிடுவேன். தோ நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாலும் நான் வந்தவொடனே சாதம் வந்து ஊட்டி விட்டுருவேன். நான் வந்து ஒரு டீசன்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணும்போது நான் காட்டுறேன். நான் டெய்லி வந்துட்டு ஒரு டவ் பாடி வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு குளிப்பேன். எனக்கு சடனாக சோப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஸோ நான் யார்ட்லே சோப் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இது யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஃபேஸ்க்கு இட்ஸ் ஆல்வேஸ் செட்டாஃபில் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஜென்டில் கிளைன்ஸர். அண்ட் தலை குளிக்க போகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ ஹேர் வாஷ் எடுக்கணும். அதுக்கு நான் இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு ஷாம்பு மண்டே அண்ட் இது வந்து கண்டிஷ்னர் ஃப்ரம் த பிராண்ட் நேட். ஸோ நான் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ குளிச்சுட்டு நான் என்னோடய ஸ்கின் கேர் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ குளிச்சாச்சு. நான் பாடிக்கு வந்து ஜாகன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் திக் மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ ஸ்கின் கேர் காட்டுறேன். நான் ஒரு நல்ல டீசன்ட் பட் பேசிக் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணலை. பட் தட்ஸ் ஓகே. ஸோ எஸ், நான் சிரம்க்கு வந்துட்டு இந்த நாட்ரிடியம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ட்ரான்எக்ஸாமிக் நயசினமைட் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு சிரம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ஒன்று விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து செராவி யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த சாம்பிள் பேக்கில் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் நியூட்ரஜனாகவும் வச்சுருக்கேன், யூசரின் இதுவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து SPF வந்து கொஞ்சம் கம்மி. நான் வெளில போடுறதுனா SPF 70 நியூட்ரஜன் அவன் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இதை இப்போது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து ஃபேஸில் படாமல் 3 டாட்ஸ் வச்சுப்பேன். 1 2 3 அண்ட் மசாஜ்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப சாஃப்ட் ஹேண்டடாக ஜஸ்ட் இதை வந்து ஸ்கின்னில் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நல்லாவே மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்கையும் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கணும். அண்ட் வந்து இது வந்து வேஸ்லினோட ஒரு ரோல் ஆன் ஸ்டிக். இது வந்து ரொம்ப சாஃப்டாக லிப்பை மெயின்டைன் பண்ணும். சாப் லிப்ஸ் வராமல் நம்ம லிப்ஸ் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. பட் என்னோடய வேலை பாட்டு போயிட்டே இருக்குது. என்ன தான் நான் வேலை பண்ணாலும் நடுவில் நான் எனக்காக பண்ணிக்கிற செல்ஃப் கேர் வந்துட்டு என்னை கொஞ்சம் காம் பண்ணும். நான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங்கில் இந்த மாதிரி வாசனையான கேண்டில் ஏற்றி வச்சுட்டு என்னோடய காஃபி என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.